வேல்ஸ் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கிரிப்டோக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் யோசிச்சிருக்கலாம், வேல்ஸ்னா திமிங்கிலம், திமிங்கிலம் எப்படி மார்க்கெட்டை கிராஷ் பண்ணும்னு சொல்லி. அது ஒரு வகையான கிரிப்டோ ஸ்லாங். இதே மாதிரி நிறைய ஸ்லாங்குகள் கிரிப்டோக்குள்ளே பாவிப்பாங்க. ஸோ அதில் சில டேர்ம்ஸ்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடியக்குள்ளே இதுக்கு இந்த மீனிங்கான்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டேர்ம் வேர்டுகள் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். முதலாவது ஃபட். ஃபட்டுன்னு அர்த்தம் ஃபியர், அன்சர்டினிட்டி, டவுட். அதாவது பதற்றமான நிலையை தான் ஃபட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய நெகட்டிவ் நியூஸ்களை வந்து பதற்றத்தை ஏற்படுத்தி நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸை செல் பண்ண வைக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஃபட்டுன்னு சொல்கிறேன். இந்த ஃபட்டுகளை ஏற்படுத்துகிற ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்ஸ் என்னன்னு சொல்லி நான் அடுத்ததாக வரேன். இந்த ஃபட்டுகள் எப்போ நடக்கும்னு சொன்னால், அப்படி இந்த ஃபட்டு நடக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் மார்க்கெட் கீழ் நோக்கி போகும். ஓகே, மார்க்கெட் பியரிஷாக இருக்கும். பியரிஷாக என்னன்னு சொல்லியும் அடுத்ததாக வரேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகக்குள்ள, அப்படி மார்க்கெட் மேலே போகக்குள்ள புல்லிஷாக இருக்கக்குள்ள தான் இந்த ஃபோமோங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். புல்லிஷ்னா என்னன்னு சொல்லி அடுத்ததாக வரேன். ஸோ மார்க்கெட் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இல்லாட்டி பிட்காயின் மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு போகுதுன்னு சொன்னால் அநேகமாக ஐயோ மேலே போகுது, ஐயோ நம்ம வாங்கலையேன்னு சொல்லி போட்டு மேலே டொப்பில் போய் நிறைய பேர் வாங்குவாங்க. இதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ டொப்பில் வாங்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், நல்ல பொட்டமில் வாங்கின வேல்ஸ் எல்லாம் உங்களில் செல் பண்ணி உங்களை இது எக்ஸிட் லிக்விடிட்டியாக பாவிப்பாங்க. பெஸ்ட்டானது என்னென்னு சொன்னால், மார்க்கெட் ஃபட்டில் கீழே வரக்குள்ளே கீழே பொட்டத்தில் வாங்கணும், மார்க்கெட் ஃபோமோவில் மேலே போகக்குள்ளே டொப்பில் விற்கணும். அதுதான் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அதை நிறைய பேர் 99% ஆட்கள் செய்கிறல. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோடல்னு சொல்கிறேன். இது ஹோல்டை தான் ஹோடல்னு சொல்லி முதலாக ஒரு கிரிப்டோ ஃபோரத்தில் ஒரு யூசர் டைப் பண்ணின மிஸ்டேக்கை அதை அப்படியே ஒரு வேர்டாக மாற்றிட்டாங்க. அவர் ஹோல்டுன்னு நான் டைப் பண்ணினா அது ஹோடல்னு டைப் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்க. என்னென்னு சொன்னால் ஹோல்ட் ஆன் ஃபார் டிஎல் லைஃப்னு சொல்லி. இது அநேகமாக பிட்காயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிட்காயினை வாங்கி ஹோடல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் மேலே போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபோமோ வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபட் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை விற்கக்கூடாது, ஹார்ட்வேர் வாலெட்டில் வச்சு அப்படியே ஹோல்டில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூனிங். இது என்னென்னு சொன்னால் மார்க்கெட்டில், அதாவது எதனால கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ரெப்பிட் க்ரோத்தில் போகிற, அதாவது மடங்கில் போகிற, 2 மடங்கு 3 மடங்கு 10 மடங்கில் இன்க்ரீஸ் ஆகிறது தான் மூனிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபியட். நானே நிறைய தரம் ஃபியட் கரன்சிஸை பற்றி காய்ச்சிருக்கேன். ஃபியட்னு என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணுற கரன்சி. அதாவது கெனடியன் டாலர், எல்கேஆர், ஸ்ரீலங்கன் ருபீஸ், ஐஎன்ஆர், இந்தியன் ருபீஸ், இதை மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபியட் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு ஃபியட்னு ஒரு பேர் வச்சிங்கன்னு சொன்னால், இந்த கிரிப்டோ கரன்சியும் ஃபியட் கரன்சியும் அநேகமான விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்காக, எல்லாத்துக்கும் காமனான ஒரு நேமுக்காக ஃபியட்னு சொல்லுவாங்க அதை. அடுத்தது நம்ம திமிங்கிலம் வேல். ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியில் அதிகளவான கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணுற ஒரு நபரோ அப்படி ஒரு வாலெட்டை வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேல் வாலெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் அதுக்குரிய அதிகளவான இது வேறுபடும். பிட்காயினுக்குரிய பிட்காயின் வேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 1000 பிட்காயின் வச்சிருக்கிறால பிட்காயின் வேல்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 பிட்காயின் வச்சிருக்கிற வாலெட். அது ஒரு தனிநபர் வாலெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு என்டிட்டிட்ட வாலெட்டாக இருக்கலாம். ஓகே, யாரோ ஒருத்தன் 1000 பிட்காயின் வச்சா நம்ம என்னத்துக்கு ஒரி பண்ணன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரொசஸில் தான் தங்கியிருக்குது. ஓகே, நிறைய பையிங் செல்லிங்கை விட கூடுதலான பையிங் நடந்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே போகும். நிறைய பையிங்கை விட செல்லிங் கூடுதலாக நடக்கும்னு சொன்னால் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இப்படியான வேல்ஸுகிற மூமெண்ட்டை நம்ம கட்டாயம் பார்க்கணும். இதே மாதிரி இருக்கிற, அதாவது 1000க்கு மேற்பட்ட பிட்காயினையோ அப்படி பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியோ வச்சிருக்கிற வேல்ஸுகள் அவங்கள்ட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸை விற்கக்குள்ளேயோ அப்படி இல்லாட்டி அவங்க யூஎஸ்டிடியில் இருந்து அப்படி ஸ்டேபிள் கரன்சியில் இருந்து அவங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கக்குள்ளேயோ மார்க்கெட் பயங்கரமாக மெனிப்புலேட் ஆகும். மார்க்கெட் பயங்கரமாக ஆட்டங்காணும். நிறைய வேல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து மார்க்கெட்டை டம்ப் பண்ண நினச்சாங்கன்னா மொத்தமாக போட்டு விற்பாங்க. அப்படி விற்கக்குள்ள மார்க்கெட் கீழே வரும். ஸோ அப்படி விற்கிறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபட்டுகளை க்ரியேட் பண்ணி போடணும், அதை விற்க ஆரம்பிப்பாங்க. அப்படி விற்று மார்க்கெட் நல்லா கீழே வந்தது பிறகு அதே வேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நல்ல லாபத்தில் எல்லா கிரிப்டோ கரன்சியும் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ஃபோமோவை க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது பாசிட்டிவ் நியூஸில் போட்டு ஃபோமோவை க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே போட வைப்பாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் வேல்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ நவ் யூ நோ வேல்ஸ்ன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி டைமில் திமிங்கிலம் இல்லை, 1000 பிட்காயின் அப்படி இல்லாட்டி ஏதாவது பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியில் நிறைய கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கிறாங்கள வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏடிஹெச்னு சொல்கிறது. இது என்னென்னு சொன்னால் ஆல் டைம் ஹை. இது என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி அதோட டாப் எப்போ டச் ஆகுதோ அதை ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சி மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். ஸோ இப்போ ஒரு இடத்த இருக்குது. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி ஆல் டைம் ஹையை பார்க்கணும்னு சொன்னால் அந்த கிரிப்டோ கரன்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இவ்வளோ நாளுக்குள்ளே எவ்வளோத்தாக டொப்புக்கு போயிருக்கோ அதுதான் ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஏடிஎல்னு இன்னொரு விஷயம் இருக்குது, அது ஆல் டைம் லோ. அது எப்படின்னு சொன்னால் கீழாக மினிமம் ப்ரைஸுக்கு எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறது தான் ஆல் டைம் லோ.
இது 2யும் பார்ப்பாங்க சில நேரம். அதாவது எத்தனை மடங்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு இதை பார்ப்பாங்க. அடுத்தது புல்லிஷ் அண்ட் பியரிஷ். ஓகே, அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போகுது, அப்படிலாட்டி போகிற மாதிரி இருக்குது, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, கிராஃப்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதை புல்லிஷ்னு சொல்லுவாங்க. டவுன் ட்ரெண்டில் போகுது, அப்படி இல்லை டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, அப்படிலாட்டி மார்க்கெட் கீழ் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அதை பியரிஷ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் புல் ப்ளஸ் பியர்ன்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னால் இது 2 அட்டாக்கிங் மெத்தட்டை வச்சு புல் அதாவது காளை மாடுகள் அதாவது அட்டாக் போகக்குள்ள அதோட கொம்பை வச்சு கீழே இருந்து மேலே எதிரியை இப்படி அதில் கொம்பால் இப்படி குத்தி தான் எடுக்கும். ஸோ அதனால் மேலே போகிற மார்க்கெட்டை புல்லுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற எதிரியை கீழே பணித்து அதுக்கப்புறம் தான் அது அதோட அட்டாக்கை இது செய்யும். அதனால் மார்க்கெட் கீழே வர்றதை பியர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஜஸ்ட் அ டேர்ம். ஸோ நம்ம இந்த பார்த்த இந்த எல்லா டேர்ம்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டேர்ம்ஸ் எது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாத டேர்ம்ஸ் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இதை தாண்டி வேறு கிரிப்டோ வோக்கபுலரிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வோக்கபுலரிஸ் இருக்குன்னு சொன்னால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றாக்களும் தெரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியால் நாங்கள் 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம்கள் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். பிட்காயின் ஹார்வெஸ்ட் இது 100% ஃப்ரீ. பிட்காயின் பேசிக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. அடுத்தது கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் 14 வகையில் கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஆக்டிவ் இன்கம் பெசிவ் இன்கம் பேஸில் ஏர்ன் பண்ணுங்கிறத டீச் பண்ணுறோம். அடுத்தது பொட் கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பெசிவாக API மூலம் ட்ரேடிங் போட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்பாட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். இதில் ஏதாவது ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எங்கே எடுக்கிறேன்னு சொல்கிறேன். பை.